அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன். ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன். ஏன் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்? ஏன் கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள்? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கொடுக்கிறேன். முதலாவது, அவருடைய வார்த்தை. இன்றைக்கு உலகத்துல யாருமே அப்படி சொல்லியிருக்க முடியாது. அவருடைய வார்த்தை. இரண்டாவது, அவர் செய்த அற்புதங்கள். மூன்றாவது, அவர் எங்களுக்கு கொடுத்திருக்க நம்பிக்கை, வாக்குத்தத்தம். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன். ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் உண்டு, ஒரு சிலதை மட்டும் கொடுக்கிறேன். ஏன் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்? முதலாவது, அவர் பேசிய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை, அவர் செய்த அற்புதம், அவர் எங்களுக்கு கொடுத்திருக்க நம்பிக்கை, ஒரு வாக்குத்தத்தம். அவர் தேவனுடைய குமாரன், தேவன். அதனால நாங்கள் அவருக்கு காத்திருக்கிறோம். முதலாவது, அவர் கொடுத்திருக்க சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே, கேளுங்கள். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. இப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படி யார் சொல்லியிருக்க முடியும்? இன்றைக்கு உலகத்துல பலவிதமான பிரச்சனைகள், நிச்சயமில்லாத இந்த இருளான பூமியில நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். யுத்தங்கள், சண்டைகள், ஏழ்மை, வறுமை, பஞ்சம், கொள்ளை நோய்கள், குடும்பங்களுக்கிடையே சண்டை, பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்கிறார்கள், சகோதரன் சகோதரனை கொலை செய்கிறார், கணவன் மனைவியை கொலை செய்கிறாள், மனைவி கணவனை கொலை செய்கிறாள், குடும்பங்களுக்கிடையே பிரச்சனை, பகைகள், மன்னிக்கிற தன்மை இல்லை, அன்பு தணிந்து போயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. இப்படி யார் சொல்லியிருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி வாழ்ந்தால் அது யாராக இருக்கலாம்? சகோதரனா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், குடும்பங்களா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், நாடுகளா இருக்கலாம். இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் குறைந்திருக்கும். இன்றைக்கு ரத்தம் சிந்தப்படுகிறது, பழி வாங்கப்படுகிறது. அப்ப அவருடைய வார்த்தைகள், அவர் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறார், தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவனிடமிருந்து இறங்கி வந்தவர். ஆகவே நான் அவரை விசுவாசிக்கிறேன். கோடிக்கணக்கான ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிறார்கள். அவர் சொன்ன இந்த வார்த்தையை மாதிரி, அவர் செய்த அற்புதங்கள், அவர் எங்களை கொடுத்திருக்க நம்பிக்கை, வாக்கு தத்தங்கள் மாதிரி உலகத்துல யாருமே கொடுக்கவில்லை. இப்படி எந்த மனுஷன் சொல்ல முடியும்? எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க பழி வாங்கிறது, ரத்தம் சிந்துறதாக இருக்கிறது. குடும்பங்களுக்கிலேயே ஒற்றுமை இல்லை. சகோதரன் சகோதரனுக்கு விரோதமாக இருக்கிறான், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி கொலை செய்கிறார்கள். வேதத்துல சொன்ன அவ்வளவு நடந்து கொண்டு வருவதாகவே இது கடைசி காலம். அன்பு தணிந்து போயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் நடப்போமா இருந்தால், ஏற்றுக்கொள்வோமா இருந்தால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமா இருந்தால், பலவிதமான துன்பங்கள், பிரச்சனையிலிருந்து நாங்கள் விலகி இருக்கலாம். நாங்கள் மரண பரியந்தியம் பலவித பிரச்சனைகள், துன்பங்கள்ல இருந்து விலகி இருக்கலாம். இன்றைக்கு அன்பு தணிந்து போயிருக்கிறது. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, அடுத்து அவர் செய்த அற்புதங்கள், அவர் தேவனுக்கு குமாரனாக இருக்கிறார், தேவனிடமிருந்து இறங்கி வந்து எங்களுக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை தந்திருக்கிறார். தேவன் ஒருவரே, எங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தம் ஒருவரே, அவரை இயேசு கிறிஸ்து. அவர் தந்திருக்கிற வார்த்தைகள், நாங்கள் அவரை பின்பற்றுகிறோம். அவர் செய்த அற்புதங்கள் ஒரு சிலவற்றை மட்டும் கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். அவர் சொன்ன இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன்.
மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியிடம் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள், சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்றைக்கு யார் சமாதானம் பண்ணுகிறார்கள்? யாருக்குமே சமாதானம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. சகோதரன் சரி, குடும்பங்களும் சரி, பெற்றோரும் பிள்ளைகளும் சரி, நாடுகளும் சரி. இன்றைக்கு எவ்வளவு யுத்த செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். எந்த ஒரு வல்லமையான தேசமும் தேசத்து தலைவரும் சமாதானம் பண்ணுவோம் வாருங்கள் என்று யாரையும் அழைக்கவில்லை. எந்த தேசத்தையும் அழைக்கவில்லை. இன்னும் யுத்தத்தை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். இங்க சொல்லப்படுகிறது, சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவ சொல்ற வார்த்தையாக இருக்கிறார். அவர் தேவகுமாரனா இருக்கிறார், தேவனுக்கு ஒப்பா இருக்கிறார். ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? எவ்வளவு அருமையான வார்த்தையை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். யாரையுமே குற்றவாளிகள் என்று தீர்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்படி எந்த மனுஷன் சொல்ல முடியும்? எந்த ஒரு மனுஷன் சொல்ல முடியும்? எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் யார் சொல்ல முடியும்? அல்லது இந்த காலத்தில் யார் அப்படி சொல்லுகிறார்கள்? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. யார் அப்படி சொல்லுகிறார்கள் இந்த காலத்திலே? இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். அடுத்தது அவர் செய்த அற்புதங்களாக இருக்கிறது. யோவான் புஸ்தகத்தில் சிலது கொடுக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டது ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்து அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாசர் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வந்து விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இப்படியாக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். 38 வருஷங்களாக வியாதியா இருக்கிற ஒருவன் எழும்பி அவர் சொன்ன வார்த்தை உடனே எழுந்து நடக்கிறான். அவர் செய்த அற்புதமாக இருக்கிறது. இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். யோவான் புஸ்தகம் 11ஆவது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேதச்சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீரியால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இப்படியாக அற்புதங்களை செய்கிறார். மரித்தவன் உயிர்த்தெழுந்து வருகிறான். இப்படியான அற்புதங்களை செய்கிறார். இதற்கு சாட்சியாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி உலகத்துல யார் செய்ய முடியும்? மரித்தவனை எழும்பி வர பண்ணுகிறார். அவன் மரித்து 4 நாளா இருக்கிறது, எழும்பி வர பண்ணுகிறார். அவருடைய சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவரால் அற்புதங்கள் செய்ய முடிகிறது. மரித்தவனை எழும்பி வர சொல்லுகிறார். இது அவர் செய்த அற்புதங்களாக இருக்கிறது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். மேலும் அவர் எங்களுக்கு தந்திருக்கிற நம்பிக்கை வாக்கு தத்தங்கள். வெளிப்பாட்டு புஸ்தகம் 21 சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவரோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்திரவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள், இவைகளை எழுது என்றார். இப்படியாக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கிற, நான் ஒரு சிலவற்றை மட்டும் தந்திருக்கிறேன். ஏன் நான் அவரை பின்பற்றுகிறேன்? இயேசு கிறிஸ்துவை ஏன் நான் பின்பற்றுகிறேன்? ஏன் கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள்? அவருடைய வார்த்தை, அவர் செய்த அற்புதம், அவர் எங்களுக்கு தந்திருக்க நம்பிக்கையும் வாக்குத்தத்தமும். இதை நான் திரும்பவும் வாசிக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். வெளிப்பாடு 21வது அதிகாரத்திலே, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவரோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள், இவைகளை எழுது என்றார். அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போன என்று விளம்பினது. எவ்வளவு அருமையான வார்த்தைகள், நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறதுக்கு, கோடிக்கணக்கான ஜனங்கள் பின்பற்றுறதுக்கு காரணம் அவருடைய வார்த்தை, அவர் செய்த அற்புதங்கள், அவர் எங்களுக்கு தந்திருக்க நம்பிக்கையும் வாக்கு தத்தமும் அவரை தேவகுமாரனாக, தேவனுக்கு ஒப்பாக எங்களுக்கு காட்டுகிறது. இந்த உலகத்தில் 2 வழி வைக்கப்பட்டிருக்கிறது, மரண வழி, ஜீவ வழி, லைஃப் ஆர் டெட். இதை நாங்க தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள். மேலும் இந்த சிறிய செய்தியை கேட்கிற நீங்கள், தயவு செய்து கண் பார்வை இல்லாதவர்கள், வேத புஸ்தகம் வாசிக்க முடியாத செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன்? ஏன் கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து யார்? அவர் பேசிய, அவர் தந்திருக்க வார்த்தைகள் என்ன? அவர் செய்த அற்புதம் என்ன? அவர் எங்களுக்கு தந்திருக்க நம்பிக்கை என்ன? ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நான் கிறிஸ்தவனா அல்லது நான் கிறிஸ்தவளா, யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்த வேதாகமம் பூமியின் குடிகள் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எனக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, பூமியில உள்ள எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் யார்? எம்மை படைத்த தேவன் யார்? மத்தியஸ்தர் யார்? ஒரு ஒளி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல யாருமே பேசாத வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருமே செய்யாத அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாராலும் கொடுக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருளான, நிச்சயமில்லாத உலகத்திலே ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்னும் சில வார்த்தையை கொடுக்கிறேன். வெளிப்பாடு 22லே, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கொடுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து யார்? அவர் சொன்ன வார்த்தை என்ன? அவர் செய்த அற்புதம் என்ன? அவர் எங்களுக்கு கொடுத்திருக்க நம்பிக்கை என்ன? கொடுத்திருக்கிறேன். தயவு செய்து நீங்களும் வாசியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத புஸ்தகத்தை வாசியுங்கள். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. மரண வழியும் ஜீவ வழியும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எந்த வழியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஒரு முறை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து யார்? அவர் செய்த அற்புதம், அவர் எங்களுக்கு கொடுத்திருக்க நம்பிக்கை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்.